தேமுதிக மாநாட்டில் தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா உட்பட 4 பேர் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து 4 பேருக்கும் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதிய வசதிகள் இல்லாத அரியலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கேட்டு வழக்கறிஞர்கள் கடந்த 18ஆம் தேதி முதல் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 3 வழக்கறிஞர்கள் இன்று மயக்கமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3வரும் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். அரசு அறிவித்த அளவை விட அதிக அளவில் செம்மண் அள்ளப்படுவதை கண்டித்து வாயில் கருப்பு துணி அணிந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட வெள்ளலூர் விவசாயிகள் இந்த நூதன போராட்டத்தை நடத்தினர். வெள்ளலூர் குளத்தில் உள்ள செம்மண் கொள்ளையடிக்கப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிப்பு, கனிம வளம் இழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மண்டபம் பகுதியில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான மீனவர்களை விமானம் மூலம் தேட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் மீன்பிடிக்க கடலுக்குள் போன மீனவர்களில் 3 பேர் மீண்டும் கரைக்கு திரும்பவில்லை. இவர்களை தேடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மீனவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனால் இவர்களை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்த தகவலை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. லாரிகளில் அதிக பாரம் ஏற்றி செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்காத போக்குவரத்து துறை அதிகாரிகளை கண்டித்து மதுரையில் லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் மதுரை காலவாசல் பகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிக பாரம் ஏற்றும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் கோட்டை நோக்கி பேரணியாக சென்று முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் 23 கோடி ரூபாய் செலவில் 3.75 ஏக்கர் நிலத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். தரைத்தளம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு நிதி பற்றாக்குறை காரணமாக நிறுத்தப்பட்ட வேலை தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள புதுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதிகமாக வசூலிக்கும் கட்டணத்தை பெற்றோர்களிடம் திருப்பித் தர வேண்டும் என அதிகாரிகள் ஏற்கனவே உத்தரவிட்டனர். ஆனால் பணத்தை திருப்பித் தராததால் கோபமடைந்த பெற்றோர்கள் இன்று பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குடிநீர் முறையாக வழங்கவில்லை என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த 1 மாத காலமாக குடிதண்ணீர் வராததால் ஊராட்சி மன்ற தலைவியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. எனவே கோபம் கொண்ட அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.